இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில ஒரு அதிரடியான போட்டியாளரா பங்கு பெற்றிருக்காங்க விஜய் டிவி ஆங்கர் ஜாக்லின். விஜய் டிவில அடுத்த 100 நாட்களுக்கு மக்களை ஈடுபாட்டோட வச்சுக்கிட்ட ஒளிபரப்பாகிட்டு வர்றதா பிக் பாஸ் நிகழ்ச்சி. 18 போட்டியாளர்கள் கூட வெளியான நிலையில பலதரப்பட்ட திறமையாளர்கள் இந்த சீசன்ல கலந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா மக்களால சுட்டி காட்டும்படியா பெரும்பாலான போட்டியாளர்கள் விஜய் டிவி நட்சத்திரங்களாகவே அமைஞ்சிருக்காங்க. அப்படி இந்த சீசன்ல பல விஜய் டிவி பிரபலங்களுக்கு மத்தியில மற்றொருவரா ஆங்கர் ஜாக்லின் லிடியா கலந்துகிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா விஜய் டிவில இருக்கிற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்த ஜாக்லின் சில காரணங்களால இந்த சேனல்ல இருந்து விலகி இருக்கவங்க. தற்பொழுது திரும்பவும் விஜய் டிவில நடக்கிற பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில கடைசி போட்டியாளரா அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் டிவில 2015 இருந்து ஒளிபரப்பான கலக்க போவது யாரு சீசன் 5 நிகழ்ச்சியை ரக்ஷன் கூட சேர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க ஜாக்லின். நகைச்சுவை நிகழ்ச்சியான இதுல முதன்முறையா ஆங்கரா அறிமுகமானாலும் அந்த நிகழ்ச்சியில 2 பேரும் நகைச்சுவையான ஆங்கரிங் பெரிசும் பாராட்டப்பட்டது. ஜாக்லின், லிடியா மற்றும் ரக்ஷன் 2 பேரும் கலக்க போவது யாரு 5, 6 மற்றும் 7 ஆகிய சீசன்களை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. மேலும் தொடர்ந்து விஜய் டிவில நடந்த விஜய் அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர் போன்ற நிகழ்ச்சிகளை ரெட் கார்பெட் நிகழ்வை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு திருப்பு முனையா யாரும் எதிர்பார்க்காத வாய்ப்பா அமைஞ்சிருந்தது இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல நயன்தாரா கதாநாயகியா நடிச்ச கோலமாவு கோகிலா படம் தான். இந்த படத்துல ஷோபி அப்படின்ற கதாபாத்திரத்துல நயன்தாராவோட தங்கையா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நல்லா நடிச்சது மூலமா ஜாக்லினுக்கு பாராட்டுக்கள் கிடைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு படத்திலையும் அவங்கள பார்க்க முடியல. ஆனா 2019 விஜய் டிவில ஒளிபரப்பான தேன்மொழி BA ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவில ஜாக்லின் ஏற்கனவே ஆண்டாள் அழகர் அப்படின்ற சீரியல்ல துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் 2014 இருந்து 2016 வரைக்கும் ஒளிபரப்பாகி இருந்தது. இதை தொடர்ந்து திரும்பவும் 2019 தான் ஹீரோயினா சீரியல்ல நடிச்சாங்க ஜாக்லின். இவங்களோட எளிமையான நகைச்சுவை கலந்த நடிப்புல தேன்மொழி BA ஊராட்சி மன்ற தலைவர் சீரியல் மக்கள் மத்தியில நல்ல கவனத்தை ஈர்த்திருந்தது. இவங்களோட நக்கலான கதாபாத்திரத்துக்காகவே இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் பெருகி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 500 எபிசோடுகள் ஒளிபரப்பான இந்த சீரியல் நடிப்புல இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமா அமையும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க திரும்பவும் விஜய் டிவில ஆங்கர்ல செய்ய தொடங்கினாங்க. 2023 கீவி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாலும் அந்த படம் பத்தி பெருசா வெளியே தெரியாம போக திரைப்படங்களை நடிக்கிற வாய்ப்பு அடுத்ததா கிடைக்கல. இதுக்கு அப்புறம் எந்த விதமான நிகழ்ச்சி அல்லது பேட்டிகள்லையும் கலந்து கொள்ளாம இருந்தாங்க. தற்பொழுது பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில போட்டியாளரா இணைஞ்ச ஜாக்லின் ஒரு பலமான போட்டியாளரா இந்த சீசன்ல பல நாட்கள் இருந்து நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.